அடர்த்தியே இல்லாத முடியை கூட திக்காக வளர வைக்கணுமா, இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 1வது நாள் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறது ஃபஸ்ட்டு ஹேர் பேக். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹேர் லாஸ் இருந்தாலும் சரி, உங்கள் தலையில் எவ்வளோ பொக்கலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஹேர் பேக்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு ஹேர் பேக் 2 நாளில் உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணும், ஒரே நாளில் உங்களோட டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பொக்களமும் ஒரு வாரத்திலேயே சரியாக போயிடும். ஸோ இப்பேற்பட்ட பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் பேக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் பேக்கை நம்ம ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. எப்போவுமே ஒரு சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்க்ரீடியண்ட்டை தான் இந்த ஹேர் பேக்கில் நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் நிறைய ஸ்வெட்டிங் வந்திருக்கும். ஸோ இதனால் குட்டி குட்டியாக பொக்களை வரும், அதே மாதிரி டேண்ட்ரஃபும் வரும் இல்லையா? ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேலஞ்சை நான் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ என்னோட சேர்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 30 நாளில் நம்மளோட ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி காட்டலாம். ஏன்னா லாஸ்ட் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சேலஞ்சை முடிச்சப்போ என்னோட முடி வந்து 38 இன்ச்சஸ் தான் இருந்தது. இப்போ நான் அந்த சேலஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் இருக்கும். இந்த 4 மந்த்தில் என்னோட ஹேரோட லென்த்து இப்போ 42 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 3 இன்ச் ஹேர் க்ரோத்து 4 மாதத்தில் கிடச்சிருக்கு. பட் இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது பாருங்களேன், 3 மாதத்தில் கிடச்ச ஹேர் க்ரோத்தை நம்ம ஒரே மாதத்தில் ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஹேர் பேக்கை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிறு எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஆன்டி பாக்டீரியல் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இந்த பாசிப்பயிறு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய இந்த கோகோனட் மில்க் மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு சாறு உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்ம 2வதாக எடுத்துக்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது நியூ ஹேர் க்ரோத்து கொடுக்கும். பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட புதுசாக முடி வளரும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் முந்தின நாள் நைட்டே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்ச பாசிப்பயிரை காலையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நீங்கள் ஊற வச்ச அதே தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்லேருந்து நம்ம சாறை புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த சாறு வெறும் சாறு கிடையாது, இதில் கோகோனட் மில்க் மாதிரியே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்கும். பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட குட்டி குட்டியாக புது முடியவும் வளர வைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்து நம்ம இந்த சாறை மட்டும் தனியாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி போலவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதோட சாறு ஃபுல்லாக நல்லாவே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தான் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. முட்டை சொன்னீங்க, ஆலோவேரா சொன்னீங்க, ஃப்ளாக்ஸ் சீட் சொன்னீங்க, பனானா கூட சொன்னீங்க. பட் நிறைய பேர் எக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீட் சொன்னீங்க. இதில் ஒரு சில பேர் வந்து எனக்கு எக்கு வேணாம் சிஸ்டர், நீங்கள் ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ புதுசாக ஃப்ளாக்ஸ் சீட் போடுங்க அப்படின்றதுனால ஸோ நான் இந்த சேலஞ்சில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது எல்லாமே முடிக்கு திக்னஸையும் கொடுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும், நியூ ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், லாங் ஹேரையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்குது. ஸோ நீங்கள் முந்தின நாள் பாசிப்பயிறு ஊற வைக்கும் போதே அதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீடையும் ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்துடும். இப்போ இது ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பயிறு சாரோடையே இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேஜிக் உருவாகும். அதுதான் இது ஜெல்லாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு லிக்யூடான க்ரீமியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும், பட் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் செம்மையாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த சம்மர் சீசனுக்கு செம்மையான ரிசல்ட்டை உங்கள் ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு டேண்ட்ரஃபும் இருக்காது, ஸ்ப்ளிட்டன்ஸும் வராது, ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான
சூப்பரான ஹேர் பேக்கை ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம தலையில் சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறதுனால நீங்கள் முடியை ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹேர் பேக் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹேர் பேக் உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். உங்களோட ஸ்கேல்ப்பும் நல்லா இதை அப்சர்வ் பண்ணும். உங்கள் முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து புது முடியை வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹேர் பேக்கையும் நீங்கள் ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னே ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் கொடுத்துட்டே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அது போக இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மசாஜ் உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் முடியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. மிடில் டு எண்டு வரைக்கும் ஹேர் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட முடியில் கண்டிப்பாக சிக்கு எடுத்துக்கிடணும். ஸோ எல்லாருமே சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. நீங்கள் இன்றைக்கி ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா நாளே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னியும் வராது. அதே மாதிரி ஸ்கேல்பில் டேண்ட்ரஃபும் பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வெயிலில் போகிறோம், எங்களால் ரொம்ப நாளைக்கு டஸ்ட்டில் இருக்குது, ஸோ எங்களால் ரொம்ப நேரம் ஆயில் வைக்க முடியாது சிஸ்டர், 1 hour வச்சுக்கிடட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. 1 hourலாம் வைக்கக்கூடாது. நீங்கள் நாள் நைட்னாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொண்டை போட்டு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் jasvinmeena.comலையும் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது போக மீஷோ அமேசான்லேயும் இப்போ ஸ்டாக் இருக்குது. ஹேர் பேக் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக பல இருந்தது. என்னோட முடி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடியும் அப்படி செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். இதனால உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி முடியும் பார்க்குறதுக்கு செம்ம பவுன்சியாக இருக்கும். என்னோடய ஹேர் பாருங்களேன், யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு லுக்கே வேறு லெவலில் செம்ம ஷைனிங்காக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர்த்தியாக பவுன்சியாக தெரியும். உங்களோட ஸ்கேல்பில் ஒரு சின்ன இச்சிங் கூட இருக்காது இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சேலஞ்சை இந்த ஹேர் பேக்கோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சில் நம்ம ஏன் ஃப்ளாக்ஸீடை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு முடியில் திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு வெஜிடேரியனாக இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம எக்கு ஹேர் க்ரோத் சேலஞ்சை ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய சம்மர் கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஃப்ளாக்ஸீட் நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம முட்டையை வச்சு நிறைய இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம். நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, நிறைய ஹேர் பேக்கில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் உங்கள் தலையில் ஆயில் வச்சுக்கோங்க. நம்ம 3வது நாள் தான் அடுத்த ஹேர் பேக்கே போட போகிறோம். இதுக்கு இடையில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஃபுட் ரொட்டீன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.